கர்த்தருக்கு சோத்திரம். மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் என்ன பண்ணுவான்? பரிபூர்ணம் அடைவான். ஆனால் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே எழுத சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சொல்லிப்பட்ட அந்த வசனத்தின் பிரகாரமாக இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் தெய்வ ஜனங்களுக்குள்ள அநேகர் தேவ கிருபை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? அவங்க உள்ளவங்க, ஆசீர்வாதம் உள்ளவங்களுக்கு இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி. அப்போ பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதான் அந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. இங்கே தாளந்துகளை பற்றியவுமே சொல்லும்போது ஆண்டவர் இந்த இடத்துல இப்படியாக சொல்லுகிறான். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று நினைக்காம மேலும் மேலும் தேவனிடத்தில் பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நாம் என்ன பண்ண வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். நாமும் செலவு செய்யப்பட வேண்டும். அநேகர் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ஐஸ்வர்யங்கள் இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க? செலவு பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே வச்சுக்குவாங்க. அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க? அடக்கி வச்சுவாங்க. அறிந்த சத்தியத்துக்கு உண்மையாக ஜீவிக்க மாட்டார்கள். அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி இந்த வார்த்தையின் பிரகாரம் தங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு உண்மையாக ஜீவிக்கும் போது அவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்க உண்மையை பார்த்து இன்னும் ஆசீர்வதிப்பார். அதனால தான் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்துல, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் அதிகமாக அவர் எதிர்பார்க்கிறது என்ன? உண்மையை எதிர்பார்க்கிறார். அப்போ உண்மை உள்ளவங்களுக்கு தான் அவர் என்ன பண்ணுவார்? மேலும் மேலும் அவர்கள் ஆசீர்வதிக்க முடியும். அவர்களை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு முதலாவது உண்மையாக இருக்கும். அப்படி உண்மையாக இருக்கும்போது அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். அப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவனிடத்திலிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் இருக்கும். அந்த என்ன பண்ணுறதில்லை? அந்த ஆசீர்வாதத்தை செலவு பண்ணுறதில்லை, கிருபைகளை செலவிடுவதில்லை, அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு உண்மையாக ஜீவிப்பதில்லை, தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிப்பதில்லை. இப்படி காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அவங்ககிட்ட இருக்கிறதையும் எடுத்துக்கொள்கிறாராம். அதனால் அந்த நாளில் கூட நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய கரத்தில் எப்படி மறைந்து ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானதாக நம்முடைய செயல் காணப்படுகிறதா? கிரியைகள் காணப்படுகிறதா? நாம் ஆண்டவரிடத்தில் எல்லா காரியத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? இல்லை அவ்வப்போது ஆண்டவரை பலவிதமான காரியங்களை சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாமல் ஆண்டவரை சந்தேகப்படுவதனால ஆண்டவர் என்ன பண்ணுறதில்லை? அவங்கள மேலும் ஆசீர்வதிக்க முடிவதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நன்றாக அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? ஜெபித்திருப்பார்கள், வேதத்தை வாசித்திருப்பார்கள், ஆண்டவரத்தில் விசுவாசமாக காணப்பட்டிருப்பார்கள். அப்படியாக அவர்கள் தொடர்ந்து நடந்து வருகிற பாதையில் இடையில் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது சோதனையோ பிரச்சனையோ கஷ்டங்களோ வந்துவிட்டால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தொடர்ந்து ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். அப்போ ஆண்டவர் அவங்களை என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதமே போதும், இந்த பாதையே போதும், இந்த சபையே போதும், இந்த ஆத்மாக்களே போதும், நாம் இப்படியாக இருந்தால் போதும் போதும் என்கிற மனதிலே என்ன பண்ணுவாங்க? அவர்கள் காணப்படுவாங்க. அப்போ நாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணணும்? இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை இன்னும் அநேக ஆத்மாக்களை கொடுக்கணும், இன்னும் சபையில் புதிய புதிய ஜனங்கள் வரணும் என்று சொல்லி ஊழியரும் விசுவாசிக்க வேண்டும். அதே போல் சபை மக்கள் என்ன பண்ண வேண்டும்? வருகிற மக்கள் இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் இன்னும் அநேகருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். இன்னும் அநேக ஆடுகளை சபைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாக அவர்களும் கிரியை செய்ய வேண்டும். தங்களுடைய சாட்சி வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் காணப்படும் போது ஒரு மனிதனை ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் ஸ்நேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூட நீ எங்களோடு பேசின வசனங்களுக்காக சோத்துறோம். நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் போதும் என்று இருக்காமல் இன்னும் முன்னிடத்தில் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான்னு சொன்னீங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை பிரகாரம் அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்று
உமக்கென்று ஆண்டவரே செயல்பட கிரியை செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், விசுவாசத்தில் பலப்படுத்தும். கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.